Taste the Daily. மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மதிப்பனூர் கிராமத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு 100 நாள் கிராம அன்னதான விழா துவங்கியது. திருமங்கலம் மதிப்பனூர் கிராமத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் அசைவ அன்னதானத்தை வழங்கி துவக்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசு 100 நாள் வேலை திட்ட ஊதியத்தை கூட வழங்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் எதிர்க்கட்சியான அதிமுக கழக பொதுச் செயலாளரின் வழிகாட்டுதலின்படி ஏழை எளிய மக்களுக்கு உதவி வருவதாகவும் தெரிவித்தார். கோவை அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட கழிப்பறை கட்டிடத்தை கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் திறந்து வைத்தார். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி வழிகாட்டுதலின் பேரில் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கணபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் சுமார் 25 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட புதிய கழிப்பறை திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆர். பிரபாகரன் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் விடியா திமுக ஆட்சி அவலங்கள் குறித்தும் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் நலத் திட்டங்கள் குறித்தும் பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. பஜார் வீதியில் உள்ள பழக்கடை, ஜவுளிக்கடை, பூக்கடை, இனிப்பகம் உள்ளிட்ட இடங்களில் வியாபாரிகள், பெண்களிடம் பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர்.